வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டோடைய டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸோட சாப்டர்லேருந்து எக்ஸாம்பிள் 12.19. யூஸிங் த ஈக்குவலன்ஸ் ப்ராப்பர்ட்டி ஷோ தட் P if and only if Q equal to P cap Q cup negation P cap negation Q. இதோட சொல்யூஷன் பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? யூஸிங் ஈக்குவலன்ஸ் ப்ராப்பர்ட்டி, அதாவது ட்ரூத் டேபிள் வச்சு நம்ம இதை பண்ண முடியாது, ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு தான் பண்ணணும். ஸோ முதல் LHS எடுத்துக்கலாம். P if and only if Q. இதுக்கு அர்த்தம் என்னம்மா? இதுக்கு அர்த்தம் என்னன்னா P implies Q. அதே நேரம் பாருங்க, இந்த பக்கம் ஒரு arrow இருக்குது, and Q implies P. இதுதான் இதோட அர்த்தம். புரியுதாம்மா? P implies Q and at the same time Q implies P. இப்போ இது எப்படி எழுதும்? P implies Qனா அர்த்தம் என்னன்னு கேட்டால் நெகேஷன் P கப் Q. இதான் அர்த்தம். ஃபஸ்ட்டு இதோடைய நெகேஷன் போடணும், செகண்டு கப் போடணும். இதுக்கு நெகேஷன் போடணும், ரெண்டாவது இதுக்கு கப் போட்டு எழுதணும். இதுதான் இம்ப்ளைஸோட அர்த்தம். ஸோ இந்த P இம்ப்ளைஸ் Qன்றது எப்படி எழுதுறேன்? நெகேஷன் P கப் Qன்னு எழுத போகிறேன். ஆண்டுனா என்னம்மா? இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். இங்கே கேப். இப்போ இதுவும் இம்ப்ளைஸ். அப்போ ஃபஸ்ட்டுக்கு நெகேஷன் போடணும், நெகேஷன் Q. அடுத்து கப்பு போடணும், கப். செகண்ட் இது P. ஸோ நெகேஷன் Q கப் P. புரியுதாம்மா? ஃபஸ்ட் இந்த மாதிரி இம்ப்ளைஸ்ன்னு வந்தால் ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு நெகேஷன் போட்டுட்டு கப் போட்டு செகண்ட் எலிமெண்ட்டை எழுதணும். இதை எழுதியாச்சா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இதில் பாருங்கள் PQ இருக்குது, இங்கே பாருங்கள் QP இருக்குது. ஸோ இடம் மாற்றி எப்பயுமே நம்ம ஆர்டராக வச்சுக்கலாம் PQன்னு. அப்போது இதை எப்படி எழுதுவோம்? ஃபஸ்ட்டு டேர்மை எதுவும் மாற்ற மாட்டேன், கேப்பும் மாற்ற மாட்டேன். இந்த இடத்துல P கப் நெகேஷன் Qன்னு இடம் மாற்றி எழுதுறேன். இது என்ன ப்ராப்பர்ட்டிமா? காமுடேட்டிவ் லா. ஃபஸ்ட்டு இங்கே வந்து BA இருக்குது, இதை மாற்றி A and Bன்னு சொல்லி மாற்றிடுறோம். புரியுதாம்மா? காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, இடம் மாற்றிடுறோம். அடுத்து இப்போ இந்த ரெண்டு டேர்ம் இருக்குது, ரெண்டு டேர்ம் வந்து இப்போ இது என்னதுமா? ஆக்சுவலாக ப்ராடக்ட். ஆண்டு தான் என்னது? ப்ராடக்டில் இருக்குது. அப்போ என்ன ஆகும்? இப்போ நமக்கு இந்த மாதிரி A+B இன்டூ B+C இருக்குன்னா என்ன எழுதுவோம் நம்ம? இங்கே என்ன பண்ணுவோம்? A வச்சு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம், அடுத்து ப்ளஸ் B வச்சு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். சேம் திங். நெகேஷன் P வச்சு இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ண போகிறேன். இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணுவோம், முன்னாடி என்ன இருக்கோ அதை போட்டே எழுதுகிறேன். நெகேஷன் P கேப் இந்த ஃபுல் திங். அடுத்து நடுவில் இந்த கப்பு போட்டுக்கோங்க. Q கேப் இந்த ஃபுல் திங். ரெண்டாக பிரிச்சுட்டேன், இந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன் பை டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா வந்து ஒன் ஸ்டெப் பண்ணியிருக்கேன், இன்னொரு ஸ்டெப் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம்? இந்த நெகேஷன் P கூட இந்த ரெண்டு டேர்மை மல்டிப்ளை பண்ண போகிறேன், இந்த Q கூட இந்த ரெண்டு டேர்மை மல்டிப்ளை பண்ண போகிறேன். எப்படி பண்ண போகிறேன்? நெகேஷன் P கேப் P கப் நெகேஷன் P கேப் நெகேஷன் Qன்னு வந்துடும். அடுத்து கப் Q கேப் P, ஃபஸ்ட்டு இதை போட்டு வச்சுட்டேன், கப் Q கேப் நெகேஷன் Q. ஸோ இதுவும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா தான். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? நல்லா கவனிங்க. ஒரு நெகேஷன் P கேப் P. இப்போ ஃபஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நெகேஷன் P ஃபால்ஸ்னா P வந்து என்ன வரும்? ட்ரூன்னு வரும். கேப்ன்றது வந்து இன்டர்செக்ஷன் ஆர் ஆண்ட் கேட் மல்டிப்ளிகேஷன் மாதிரி பாருங்கள், 0 × 1 0ன்னு வரும். ஸோ ஃபால்ஸ்ன்னு ஒரு ஆன்சர். நீங்கள் எப்படி வேணால் போட்டு பாருங்கள். இதோட ஆண்டு வந்து ஆண்டு கேட் போட்டோம் இல்லை கேப் போட்டோன்னா அது ஃபால்ஸ்ன்னு ஆன்சர் வரும். ஏன்னா இது ரெண்டும் வந்து இன்டர்செக்ஷன்னா என்னம்மா? ஆண்ட் சேமாக இருக்கணும்னு சேமாக இருந்தால் தான் வரும். நமக்கு சேமாக இருக்க சான்ஸே கிடையாது. நெகேஷன் Pயும் இதுவும் சேமாக இருக்காது. ஸோ இன்டர்செக்ஷன் இஸ் ஆல்வேஸ் ஏ ஃபால்ஸ். வேர்சஸ் இது அப்படியே எழுதிக்கிறேன், நெகேஷன் P கேப் நெகேஷன் Q. கப் Q கேப் P கப். இங்கே பாருங்கள், Q கேப் நெகேஷன் Q. இதே கான்செப்ட் தான். நெகேஷன் P கேப் Q மாதிரி தான் Q கேப் நெகேஷன் Q. இது ஃபால்ஸுன்னா இது ட்ரூன்னு இருக்கும், இதோட கேப் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் தான் வரும். ஸோ இது ஃபால்ஸ். இதுக்கு பேர் வந்து காம்ப்ளிமெண்ட் லா. இந்த மாதிரி மாறி மாறி இருந்ததுன்னா நமக்கு வர்றது வந்து ஒரு ஃபால்ஸ் இருந்ததுனாலே கட்டாயம் ஃபால்ஸ் தான் வரும். ஓகேவா? இது காம்ப்ளிமெண்ட் லா. ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ இல்லை ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் எப்படி இருந்தாலும் ஃபால்ஸ் தான் வரும். அடுத்து இப்போ என்ன பண்ணலாம்? ஃபால்ஸ் யூனியன். இது என்ன அர்த்தம்? கப்புனா யூனியன். ஒரு ஃபால்ஸ் கூட இன்னொன்று யூனியன் போடணும். இங்கே யூனியன்னா நீங்கள் என்ன சொல்லலாம்? ஒரு ஆடு. இது 0 கூட 0 போட்டாலும் சரி, 0 கூட 1 போட்டாலும் சரி, இந்த ஆன்சர் தான் வரும். ஸோ இதை அப்படியே எழுதிக்க. இப்போ சப்போஸ் ஃபால்ஸ் மீன் 0, இங்கேயும் 0 இருந்தாலும் 1 இருந்தாலும் இந்த ஆன்சர் தான் வரும். 0 இங்கே 0 இருந்தால் 0 வரும், இங்கே 1 இருந்தால் 1 வரும். ஸோ இந்த ஆன்சர் வந்துடும், இது போயிடும். சிமிலர்லி கப் Q கேப் P இன்டூ கப் ஃபால்ஸ். இது வந்து இது கூட ஃபால்ஸ் யூனியன் போட்டால் இங்கே என்ன ஆன்சர் இருக்கோ அதான் வரும். ஸோ அதையும் போட்டாச்சு. இதுதான்
ஐடென்டிட்டி லா, வாட் எவர் பி த ஆன்சர் இங்கே இருக்கிறது மட்டும்தான் வரும். ஓகேவாம்மா? அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இப்போது இங்கே நல்லா கவனிங்க. இப்போ நமக்கு என்ன ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்கன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். ஓகேவா? ப்ரூஃப் பண்ண சொல்கிறது என்னம்மா? நெகேஷன் டேர்ம்ஸ் பின்னால் இருக்குது, நெகேஷன் இல்லாத டேர்ம் முன்னாடி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டேர்மை முன்னாடி போட்டு இந்த டேர்மை பின்னாடி போடுறேன். அது காமுடேட்டிவ் லான்னு வரும். புரியுதாம்மா? கியூ கேப் பி கப் நெகேஷன் பி கேப் நெகேஷன் கியூ. அப்படியே இந்த 2 டேர்மை இடம் மாற்றிட்டேன் பை காமுடேட்டிவ் லா. இதோட முடியல. இந்த ஃபஸ்ட்டு நமக்கு இருக்க ஆன்சரை பாருங்கள், ஒரு சின்ன சேஞ்ச் தான் இருக்குது. பி கேப் கியூ இருக்குது, கப் நெகேஷன் பி கேப் நெகேஷன் கியூ. இப்போ கப் நெகேஷன் பி கேப் நெகேஷன் கியூ கரெக்டாக இருக்குது. இங்கே கரெக்டாக இருக்குது. இங்கே பி கேப் கியூ இல்லை, நமக்கு கியூ கேப் பி இருக்குது. அப்போ இதையும் இடம் மாற்றலாம், அதுவும் காமுடேட்டிவ்லாக தான். பி கேப் கியூ கப் நெகேஷன் பி கேப் நெகேஷன் கியூ, இதுவும் காமுடேட்டிவ்லா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மை ஆர்ஹெச்எஸ். அதனால் என்ன தெரியுது? P if and only if Q is equal to P cap Q cup negation P cap negation Q. ப்ரூவ் பண்ணியாச்சுமா? அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.